இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே இயேசு ராஜா. ஆண்டவரே, இந்த திருமணத்தை தேவன் நீ தீர்மானித்து இந்த நாளிலே வாய்க்க பண்ணியிருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர். மணமக்களை இணைக்கும்படியாக தேவாதி தேவன் எங்கள் அனைவரையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நீ வந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், வரவேற்கிறோம். நீங்கள் வந்திருந்த மணமக்களை ஆசீர்வதிங்க. இந்த திருமண ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமே. யாவரும் மணமகளை வரவேற்கும்படியாக எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும்போது மணப்பெண் முன்பதாக அழைத்து வரப்படுவார்கள். ஆமாம், மணப்பெண்ணை வரவேற்கும்படியா எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆமே. நாளிலே பிறந்த ஆசீர்வாதம்
பூரிமயா மூவர் பிரசன்னமாவா மூரை வாழ்த்துண்டா ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விசுவாசிகளா இருப்பீங்கள் என்றால் நீங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த திருமண ஆராதனையில் வந்திருக்கிற இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தெரிந்த பாடல் என்றால் நீங்கள் சேர்ந்து கரங்க தட்டி பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா சொல்லமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. புதுவாழ்வு புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புதுபல தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தெரிந்தவர் செய்து பலமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். நாவாலே துதிக்கிறோம். நன்றி
இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசப்பா, நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக, தயவுக்காக நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். யாவரும் எழுந்து நின்று தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். தயவாய் யாவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் அது பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. ஹல்லேலூயா. அது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த நன்மையான ஈவுக்கும் பூரணமான வரத்துக்கும் 2 வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று குட் கிஃப்ட், இன்னொன்று பெர்ஃபெக்ட் கிஃப்ட். இந்த குட் கிஃப்ட் பாருங்க, வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்குற எல்லா பரிசுகள், வீடு, நல்ல பதவி, கல்வி, இதெல்லாம் குட் கிஃப்ட்னு வச்சுக்கோமே. ஆனால் இந்த பெர்ஃபெக்ட் கிஃப்ட்ன்றது எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. இன்றைக்குமே நீங்கள் அநேக கிஃப்டோட நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்க. அது கரெக்டாக உங்களுக்கு பெர்ஃபெக்ட் கிஃப்டாக இருக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த பெர்ஃபெக்ட் கிஃப்ட்டை ஆண்டவருமா தான் தர முடியும். ஹல்லேலூயா. ஆமீன். அதை தான் கொடுத்துருக்கிறார் அருமையான பிரதருக்கு, சிஸ்டரையும், அந்த சிஸ்டருக்கு அந்த பிரதரையும் கர்த்தர் பெர்ஃபெக்ட் கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். எத்தனை உண்மையை விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே இது பெர்ஃபெக்ட் கிஃப்ட். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லாமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. புதுவாழ்வு புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே. உள்ளத்தில் சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவோம் அப்பா, நன்றி அன்பே, நன்றி எல்லாமே பார்த்து Holy Spirit,
அப்பா நீ செய்த நன்மை. எல்லாரும் கரம் உயர்த்தி ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்த நன்மையான ஈவுக்கா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு. முழு மனதாய் சொல்லலாமா யாவரும்? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை நாள் திருப்தியாக்கினீரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் அற்புதமாய் நடத்த நீர் வல்லவர், இனியும் எங்களை நன்மையினால் திருப்தியாக்க நீர் வல்லவர். நிச்சயமாய் எங்களை கண்களை அதிசயங்களை காண செய்கிறவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே இயேசு ராஜா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவரே இந்த மாப்பிள்ளை பிலிப் மகேஸ்வரனுக்கு ஏற்ற துணையை கத்தனை தெரிந்து கொண்டீர், உண்டாக்கினீர். அதை சரியான வழியில கண்டறிய முடியாத கிருபையை கொடுத்து இந்த நாளிலே திருமண விழா வரைக்கும் கத்த நீங்க ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த திருமண ஆராதனையை சிறப்பித்து ஆசீர்வதித்து கொடுங்க. தொடர்ந்து நடக்கிற சகல சிறப்புகளையும் நிகழ்ச்சிகளையும் கத்த நீ பொறுப்படுத்தி நடத்துவீரா ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். மீதமுள்ள பகுதியில் நீங்க ஆளுகை செய்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமரலாம். பிரைஸ் எல்லாம். ஆமென். ஆமாம், முன்னாடிலாம் இடம் இருக்குது, முன்னாக முதல் வரிசைய இடம் இருக்குது. இங்கே சில நேரத்தில் அப்படி நினச்சிக்குவாங்க, யாராவது பெரிய விருந்தினர்கள் வருவாங்க, நீங்கள் தான் அந்த விஐபி, உட்காருங்க அம்மா உட்காருங்க, உங்களுக்காக தான் முன்னாடி சேர் போட்டிருக்கிறோம். ஆமாம், அப்படியே வந்திருக்கிற ஒவ்வொரு வரவேற்கிறோம். பின்னாடி இருக்கிறவங்களும் நீங்கள் முன்னாடி வந்து சேர்ந்து உட்காந்தா அடுத்து நடைபெற போகிற நிகழ்ச்சியில் நீங்களும் சந்தோஷமாக பங்கு கொள்ளலாம். ஆமாம், சகோதரர்கள் இந்த பக்கம் வந்து, ஆண்கள் இந்த பக்கம் வந்துடுங்க, இந்த பக்கம் பெண்கள் உட்காருவதற்கு இடம் கொடுங்க. இப்பொழுது வேத பகுதியை வாசிக்க நம்ம கேட்க போகிறோம். ஆமென். சங்கீதம் 128 மணமக்களின் ஆசீர்வாதத்துக்காக வாசிக்க நம்ம கேட்கலாம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு 10 நிமிடங்கள் வேத வசனத்திலிருந்து வந்திருக்கவங்க எல்லாருக்காகவும் மணமக்களுக்காகவும் நன்மையான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல இருக்கிறேன். நீங்களும் கேளுங்க, அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனத்தை ஸ்க்ரீனில் போடுங்க, நீங்களும் எல்லாரும் அதை பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடவது. 15ஆம் வசனத்தை ஸ்கிரீனில் போடுங்க, நீங்களும் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளட்டும். அல்லேலூயா. சும்மா சொல்லுங்களேன், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். பக்கத்தில் ஒரு நல்ல வார்த்தை தான், அவங்கள ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தை தான். சொன்னா சந்தோஷப்படுவாங்க. சும்மா சொல்லுங்க, தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். அல்லேலூயா. இங்கே வெறும் சமாதானம் அப்படின்னு மட்டும் சொல்லலை, தேவ சமாதானம் அப்படின்னு போட்டிருக்கு. த பீஸ் ஆஃப் காட், அது தேவன் தருகிற ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யட்டும். பாருங்களேன், இன்றைக்கு இவர்கள் குடும்பத்தில் இணைக்கப்பட போகிறாங்க. இங்கே அநேக குடும்பஸ்தர்களாகி அநேகர் வந்திருக்கிறாங்க.
இந்த மணமக்களுடைய பெற்றோர் இருக்கிறாங்க, இன்னும் மற்ற அநேக சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், விசுவாசிகள் ஏராளமான பேர் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே குடும்பமாக இருக்கிறோம். இந்த குடும்பத்தில் மிக முக்கியமானது, மிக தேவையானது என்ன ஒரு காரியம் அப்படின்னா சமாதானம். இந்த சமாதானம் எந்தெந்த வீட்டிலலாம் இருக்குதோ அந்த வீட்டில் வேற எந்த காரியங்கள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. இருந்தால் சந்தோஷம்தான், இல்லாட்டினாலும் அது ஒரு பெரிய குறையாக தெரிய போகிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா சமாதானம். ஒரு ராஜா அவங்க நாட்டில் ஒரு டிராயிங் போட்டி ஒன்று வச்சாராம், படம் வரைகிற போட்டி. தலைப்பு என்னன்னா சமாதானம். இந்த சமாதானங்கிற தலைப்பில் இந்த கருத்தை உணர்த்தும்படியாக படம் வரைஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஏராளமான பேர் படம் வரைஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளில் ராஜா எல்லாத்தையும் பார்த்து எது ரொம்ப சிறப்பாக இருக்கோ அதுக்கு பரிசு கொடுக்க போகிறார். அப்படி ராஜா பல படங்களை பார்த்துட்டு வரும்போது மக்களும் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்கும் போது மக்களும் பார்க்குறாங்க. ஒரு படத்தை பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நிச்சயமாக இதுக்கு தான் பரிசு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகளை, போட்டிகளை பார்க்க போனோம்னா நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம், இந்த தான் சூப்பர், இதுக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அது என்ன படம் வரையப்பட்டிருக்கிறவுடைய என்ன வரையப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு அழகான மலை, பச்சை பசேல்னு பலவித மரங்களோடு, மரம் செடி கொடிகளோடு இருக்கிற அழகான ஒரு மலை. அந்த மலையின் அடிவாரத்தில் அப்படியே ஒரு ஏரி, அமைதியான ஏரி. இப்போ எல்லாரும் நீங்கள் அமைதியாக கவனிச்சிட்டீங்களா? அது மாதிரி அமைதியான ஒரு ஏரி. அந்த ஏரியில் இருக்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிங்கு நீரோடை மாதிரி இருக்குது. அந்த மலையினுடைய நிழல் அப்படியே இந்த தண்ணியில் தெரியும் அளவுக்கு, இந்த தண்ணியில் ஆழத்தில் என்ன இருக்குங்கிறத கூட பார்க்கும் அளவுக்கு அவ்வளவு அழகான தெளிந்த ஒரு ஏரி. எங்கேயும் பார்த்தா பச்சை பசேல் என்ற நிறைவு, பார்த்தாலே மனசுக்கு இதமா குளுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. உடனே எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க நிச்சயமாக இதுக்கு தான் பரிசு கிடைக்க போகுது. ராஜா வந்தார், பார்த்தாரு நல்லா தான் இருக்குது அப்படின்னு அடுத்த ஒரு இதுக்கு போனார். அடுத்த ஒரு படம் இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மலை தான், ஆனால் இதை மாதிரி அழகான மலை இல்லை, பசுமையான மலை இல்லை, கரடு முரடான மலை, ஏற்ற இறக்கங்கள், பள்ளத்தாக்குகள் அப்படியா இருக்கக்கூடிய ஒரு கடினமான கரடு முரடான மலை. அந்த மலையிலிருந்து ஒரு ஆர்ப்பரிக்கும் ஆக்ரோஷமான ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு. பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் உண்டாக்கத்தக்க வகையில் அந்த அருவி இருக்குது. இந்த அருவி கொட்டிக்கிட்டு இருக்க தண்ணிக்கு நேர் பின்னாடி இந்த மலையில ஒரு சின்ன இடுக்கு இருக்கு, மலையில ஒரு சின்ன பிளவு இருக்குது. அந்த பிளவுக்குள்ள ஒரு குருவி அருமையா கூடு கட்டி அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ராஜா இந்த படத்தை பார்த்தோன்னே இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லி இதற்கு பரிசு கொடுத்தாரா. என்ன வித்தியாசம்? இன்னைக்கு அநேகர் சமாதானம் உடனே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இமயமலைக்கு நடந்துட வேண்டிதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சில பெரிய மனிதர்கள்லாம் அப்பப்போ என்ன செய்றாங்க, இமயமலைக்கு போயிட்டு வராங்கல்ல, யாருமே இல்லாத ஒரு தனி காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் சமாதானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சமாதானம்னா என்ன? அதுவும் இந்த தேவ சமாதானம்னா என்ன? சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், கரடு முரடாக இருந்தாலும், ஆர்ப்பரிக்கிற அருவி போல பயப்படுத்துகிறதாக இருந்தாலும், இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் பயமே இல்லாம, கலக்கமே இல்லாம அமைதியா ஒரு குருவி உட்கார்ந்துகிட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானம். நீங்க சொல்லும் போதே ஒரு சமாதானம் உள்ளத்துல வரும். எல்லாரும் சொல்லுங்களேன், சமாதானம் அப்படின்னா என்ன? பீஸ். எல்லா குழப்பங்களுக்கு மத்தியில ஒரு அமைதி, அதுதான் உள்ளத்தில் காணப்படுற ஒரு அமைதி, அதுதான் தெய்வம் தரக்கூடிய ஒரு அமைதி, அதுதான் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு அமைதி. இந்த அமைதி, சமாதானம் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யும். ஸோ இந்த மணமக்கள் திருமணத்தில் நினைய போறாங்க, வாழ்க்கை முழுசும் சமாதானம் அவங்க வாழ்க்கையில் இருக்க போது வந்திருக்க இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் ஆளக்கடவுதுன்னு சொல்றாரு. ஆளுகை செய்யறதுன்னா என்னதுங்க? நம்ம இந்த கிரிக்கெட் போட்டியெல்லாம் பார்க்குறோம்ல, கிரிக்கெட் போட்டியில் அம்பையர்னு ஒருத்தர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அவர் தான் உண்மையாகவே போட்டியை ஆளுகை செய்கிறவர். பேட்ஸ்மேன் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், பவுலர் எவ்வளவு சிறப்பாக பவுலிங் போடுறவராக இருந்தாலும், அவர் போடுற பாலு ஒய்டு அப்படின்னு இவர் கையை தூக்கிட்டாருன்னா அது ஒய்டு தான். இப்படி தானே கை தூக்குறது, ஒய்டு மறந்து போச்சு.
ஓய்டு தான். ஒருவேளை அதில் 6 அடிச்சிருந்தாலும் இவர் பார்த்து 6 கையை தூக்குனா தான் அது 6. ஓ இப்படி தூக்கணும் அவுட்டோ. மாப்பிள்ளைக்கு தெரியுமா? விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் பார்த்து அவுட்டுன்னு சொன்னால் அவுட்டு தான், அவர் பார்த்து 6ன்னு சொன்னால் 6 தான். அப்போ ஆளுகை செய்கிறவர் அந்த அம்பையர் தான். இதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆளுகை செய்கிறது, நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்கிறது, நம்முடைய எல்லா உறவுகளை ஆளுகை செய்கிறது சமாதானமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம இருக்கிற இடமெல்லாம் அமைதி சமாதானம் இருக்கும். நம்ம போகிற வகிற எல்லா இடத்திலும் அங்கே சமாதானம் அமைதி நிலவும். அதனுடைய விளைவு வாழ்க்கையே சுகமாக சுபிட்சமாக நன்மையாக காணப்படும். இந்த சமாதானம் வாழ்க்கை ஆளுகை செய்யணும் சொல்லும்போது என்னென்ன காரியங்கள்லாம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்குது அப்படிங்கிறத வசனத்தில் சொல்கிறேன் பாருங்களேன். பல நேரங்களில் சமாதானம் நம்ம உள்ளத்தில் அல்லது நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுது. பாருங்களேன், எதிர்பாராத ஒரு பண செலவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? அவ்வளவுதான். அவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த மனுஷனுடைய முகத்தில் டக்குன்னு ஒரு கலவரமாக உண்டாயிரும் பாருங்க மனுஷனுடைய முகம். ஏன்னா ஒரு எதிர்பாராத ஒரு வியாதி வந்துடுது, அங்கே சமாதானம் கெட்டு போகுது. ஏன்னா மிக முக்கியமாக மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் வருது, அதனுடைய விளைவாக சமாதானம் கெட்டு போகுது. ஏசாயா 48:22 சொல்லுது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, பாவத்தின் விளைவாக சமாதானம் கெட்டு போகுது. சில நேரங்களில் பயத்தின் விளைவாக சமாதானம் கெட்டு போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறாரு. ரோமர் 14:17 எப்படியாவது சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், சமாதானம் சந்தோஷம். பைபிளில் தேவனுடைய சமாதானம் சொன்னனே, இந்த ஆண்டவரே தன்னை சமாதானத்தின் தேவன்னு 5 இடத்துல அறிமுகப்படுத்துகிறாராம். இந்த ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து நல்லவருங்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஒருவேளை எந்தவித காரியத்தினாலும் உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவர் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் சொன்னேனே, சில மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தினாலே சமாதானம் இல்லை, அவங்க இதுவரை செய்த பாவம் அல்லது சில சாபத்தினால அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படிங்க சமாதானம் வரும்? இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபங்களை மாற்றும்படியாக அவர் சிலுவையில மரிச்சிருக்கிறார். நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, விசுவாசித்தீங்கன்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி மாற்றி சுத்திகரித்து நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்படி சமாதானத்தை கொடுக்கிறார். இனி நம்ம சமாதானத்தை காத்து கொள்வதற்கு அல்லது பெருக்கிக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, விட்டு கொடுத்தால் சமாதானம். எல்லாரும் சொல்லுங்களேன், விட்டு கொடுத்தால் வாழ்க்கை அப்படின்னாலே இனி என்னதான் செய்யணும்? ஆமாம், விட்டு கொடுக்க தான் செய்யணும். ஆமாம், இது வரைக்கும் மாப்பிள்ளை பொண்ணு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்கன்னு தெரில. ஒருவேளை செல்ல பிள்ளையா வளர்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன், எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிறது தான் குடும்பத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. மாப்பிள்ளையாக இருந்தால் முதல்ல என்ன தான் எதிர்பார்க்கணும்? மனைவி சாப்பிட்டாங்களாங்கிறத பார்த்துட்டு தான் இவர் என்ன செய்யணும்? கேட்டுட்டு தான் சாப்பிடணும். அதுவே பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கு பரிமாறிட்டு தான் சாப்பிடவே செய்யணும். அப்போ பாருங்களேன், விட்டு கொடுப்பது இது ஆமாம், சாப்பாடு விஷயத்தில் பல எல்லாம் விட்டு கொடுத்தா போயிடுவாங்க. ஆனால் சில வாழ்க்கையின் அனுபவங்கள் வரும்போது அங்கே விட்டு கொடுக்காம இழுபறிகள் உண்டாகுது. அதனுடைய விளைவா சமாதானம் இல்லாமல் போகுது. பைபிள் காலத்தில் சொல்லப்பட்ட சரித்திரத்தில் ஒரு 2 பேரை பற்றி பார்க்குறோம். ஒருத்தர் யாருன்னா ஆபிரகாம், இன்னொருத்தர் அவருடைய சகோதரன் லோத்து. 2 பேரும் அண்ணன் தம்பி தாங்க. 2 பேரையும் தெய்வம் ஏராளமாக ஆசீர்வச்சிட்டாரு. இப்போ பணம் வந்த உடனே சமாதானம் இல்லாமல் போச்சு. ஒன்றுமில்லாத காலத்துலலாம் அண்ணன் தம்பின்னு அப்படியே ஒட்டி உறவாடி கொஞ்சி குழாவி அன்பாக இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு செல்வம் பெருகிருச்சு. அந்த காலத்தில் ஆடு மாடுகள் தானே அவங்களுக்கு பொருளாதாரம், செல்வம். அதனால பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது, லோத்துவுக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது. இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கே கவனிக்கிறதுக்கே மேய்ப்பர்கள்னு வேலைக்காரங்க ஆபிரகாமுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அங்கே லோத்துவுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாப்பிள்ளைக்கும் பொண்ணும் வரும் நாட்களில் ஆமாம் அநேகரை இது மாதிரி வாழ வைக்கிற வேலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற பெரியவர்களாக வளருவார்களாக. இப்படி ஆபிரகாமுக்கு ஏராளமான வேலைக்காரர்களும் லோத்துக்கு ஏராளமான வேலைக்காரர்களும் வந்த உடனே
2 பேருக்கும் கொஞ்சம் மனசடவுகள் வருதா குடும்பங்களில், உறவுகளுக்குள்ள, அன்னை தம்பிக்குள்ள? ஆமாம், எங்களுக்குள்ள எந்த விதமான உரசல்களும் முட்டல்களும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கை தூக்கி பார்க்கலாம். எல்லா உறவுகளுக்குள்ள, அன்னை தம்பிகளுக்குள்ள என்ன வரதான் செய்யுது? அப்பப்போ சில உரசல்கள். அவங்க சிறு பிள்ளையா இருக்க காலத்தில் ஒன்றும் வராது. ஆளாளுக்கு தனித்தனி குடும்பம் ஆகி வளர்ந்து பெருகினதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சின்ன மன வருத்தங்கள். என் பிள்ளை பிறந்த நாளைக்கு நீ ஒன்றும் வாங்கி கொடுக்காம விட்டுட்ட, அப்புறம் இவர் என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆனதுக்கு நீ என்ன செஞ்ச, இப்படியெல்லாம் சில முட்டல்கள், மோதல்கள். ஆமாம், ஒரு ஊரில் நடந்துச்சுன்னு சொல்லி நியூஸில் போட்டாங்க. எனக்கு பார்த்துட்டு ஒரு சிரிக்கிறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆமாம், ஒரு வீட்டில் பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் தம்பி எல்லாம் சிறப்பெல்லாம் இப்போ சீர் பண்ணுவாங்கள்ல, என்னது தாய் மாமன் சீர் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பல பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. கொடுத்ததில் அவர் கொஞ்சம் செலவு அதிகமாக போய் கடனாகி போச்சான். இப்போ அவர் மனைவி என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், அண்ணியா மதுரையா அவங்ககிட்ட சொல்லிட்டா, அவங்க ஊரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சீர் செஞ்சே கடன் ஆகிட்டேன். இது அந்த அக்கா கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். சீர் செஞ்சுதானே கடனான, இந்தா நீ கொடுத்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன். வீட்டில் போய் கொடுத்தா பரவாயில்ல, அவங்க எப்படி ஊர்வலமாக வந்து கொடுத்தாங்களோ அதை மாதிரி இந்த அம்மா ஊர்வலமாக போய் வீட்டில் கொடுத்துருச்சா. உறவுகளுக்குள்ள முட்டல்கள், மோதல்கள், உரசல்கள் என்ன செய்யறது? வந்துடுது. யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவர்கள் சமாதானத்தை முக்கியப்படுத்துகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். அது மட்டும் இல்லை, தெய்வமும் அவங்கள விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த சரித்திரத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம் விட்டு கொடுக்குறாரு. லோத்து சில காரியத்தில் பிடிவாதமாக நிற்கிறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன், உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ தம்பி, மிச்சம் இருக்கிறத நான் வச்சுக்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போனோன்னே லோத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா, நம்ம அண்ணன் ஏமாளியாக இருக்காண்டா, நம்ம அண்ணனுக்கு பிழைக்க தரல, நான் தான் ரொம்ப விவரமாக ஞானமாக பிழைக்கிறேன். பாருங்க, நீர்வளம் பொருந்தின ஒரு இடத்த நான் செலக்ட் பண்ணிட்டேன். இனி பாருங்க, நாளுக்கு நாள் நான் ஓஹோன்னு உயர்ந்துருவேன். ஆனால் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து நடந்த சரித்திரத்தை பார்க்குறோம். ஆபிரகாம் ஓஹோன்னு வளர்ந்து போயிட்டே தான் இருந்தான். ஆனால் லோத்து வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஆமாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை அது வளரப்பறையாக இருந்துச்சு. லோத்துவின் வாழ்க்கை அது தேய்பறையாக மாறிடுச்சு. அப்போ விட்டு கொடுத்தால் சமாதானம். ஹல்லேலூயா. இப்போ குடும்பம் ஆகும்போது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, அதனுடைய விளைவு உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் ஏராளமாக காணப்படும். ஹல்லேலூயா. 2வது, நீங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள பெருக்கிக்கொள்ள செய்ய வேண்டியது என்னென்னா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்பதினால் சமாதானம். அது எப்படிங்க ஜெபிச்சா சமாதானம் வரும்? பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமாம், முடிஞ்சா இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த வசனத்தின் ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ சில காரியங்களை குறித்தான கவலைகள் வருது. கவலையே இல்லாதவங்க யார் இருக்கீங்களா? கவலையே இல்லாதவங்க, எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த மனுஷனும் இல்லை. எல்லாருக்கும் எதை குறிச்சதாங்களும் கவலைகள் இருக்கு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கவலைகளை ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட்டு, தெய்வமே என்னை படைச்ச ஆண்டவரே, இந்த எல்லா காரியத்தையும் சொல்கிறேன், நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மையாக நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும். ஹல்லேலூயா. பைபிளில் சங்கீதக்காரன் தாவீது ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் பல சங்கடங்கள், பிரச்சனைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எப்போல்லாம் அவர் கஷ்டத்தின் வழியாக கடந்து போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் செய்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. அடுத்து போட்டிருக்கு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும், ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படும். 3வது காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் மன்னிங்க, மன்னிச்சா உங்களுக்கு சமாதானம் காணப்படும். அல்லேலூயா. பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. மத்தேயு 6:14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஒருவர் மன்னியுங்க.
பாருங்களேன், வாழ்க்கையில் தவறு செய்யாதவர் மனிதர்களே இல்லை. தவறுன்னு சொல்லும்போது சின்ன சின்ன தவறுகள் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் வரத்தான் செய்யுது. ஆமாம், கணவனுக்கு பிடிக்காத சில காரியத்தை மனைவி செஞ்சிடறாங்க, அல்லது மனைவிக்கு விரும்பாத சில காரியத்தை கணவன் சில வேளையில் செஞ்சிடறாங்க. தெரியாமலும் நடக்கு, தெரிஞ்சும் நடக்குது. ஒரு நேரத்தில் அது தெரிய வரும்போது அந்த கணவனோ அல்லது மனைவியோ தன்னுடைய தவறை உணர்ந்து, சாரி நான் ஒரு அவசரத்தில் பேசிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஒருத்தர் மன்னிங்க. மன்னிச்சா என்ன நடக்குமா? அங்கே சமாதானம் உண்டாகும். மன்னிச்சு 2 பேரையும் தெய்வம் ஏராளமாக ஆசீர்வச்சிட்டாரு. இப்போ பணம் வந்த உடனே சமாதானம் இல்லாமல் போச்சு. ஒன்றுமில்லாத காலத்துலலாம் அண்ணன் தம்பின்னு அப்படியே ஒட்டி உறவாடி கொஞ்சி குழாவி அன்பாக இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு செல்வம் பெருகிருச்சு. அந்த காலத்தில் ஆடு மாடுகள் தானே அவங்களுக்கு பொருளாதாரம், செல்வம். அதனால பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது, லோத்துவுக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது. இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கே கவனிக்கிறதுக்கே மேய்ப்பர்கள்னு வேலைக்காரங்க ஆபிரகாமுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அங்கே லோத்துவுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாப்பிள்ளைக்கு முன்னும் வரும் நாட்களில் ஆமாம் அநேகரை இது மாதிரி வாழ வைக்கிற, வேலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற பெரியவர்களாக வளருவார்களாக. இப்படி ஆபிரகாமுக்கு ஏராளமான வேலைக்காரர்களும் லோத்துக்கு ஏராளமான வேலைக்காரர்களும் வந்த உடனே 2 பேருக்கும் கொஞ்சம் மனசடவுகள் வருதா? குடும்பங்களில், உறவுகளுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள. ஆமாம், எங்களுக்குள்ள எந்த விதமான உரசல்களும் முட்டல்களும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கை தூக்கி பார்க்கலாம். எல்லா உறவுகளுக்குள்ள, அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்ன வரதான் செய்யுது? அப்பப்போ சில உரசல்கள். அவங்க சிறு பிள்ளையா இருக்க காலத்தில் ஒன்றும் வராது. ஆளாளுக்கு தனித்தனி குடும்பம் ஆகி வளர்ந்து பெருகினதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஆமாம் சின்ன சின்ன மன வருத்தங்கள். என் பிள்ளை பிறந்த நாளைக்கு நீ ஒன்றும் வாங்கி கொடுக்காம விட்டுட்ட, அப்புறம் இவர் என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆனதுக்கு நீ என்ன செஞ்ச, இப்படியெல்லாம் சில முட்டல்கள், மோதல்கள். ஆமாம், ஒரு ஊரில் நடந்துச்சுன்னு சொல்லி நியூஸில் போட்டாங்க. எனக்கு பார்த்துட்டு ஒரே ஒரு சிரிக்கிறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆமாம், ஒரு வீட்டில் பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் தம்பி எல்லாம் சிறப்பெல்லாம் இப்போ சீர் பண்ணுவாங்கள்ல, என்னது தாய் மாமன் சீர் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பல பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. கொடுத்ததில் அவர் கொஞ்சம் செலவு அதிகமாக போய் கடனாகி போச்சான். இப்போ அவர் மனைவி என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், அண்ணியா மதுரையா அவங்ககிட்ட சொல்லிட்டா, அவங்க ஊரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சீர் செஞ்சே கடன் ஆகிட்டேன், சீர் செஞ்சே கடன் ஆகிட்டேன். இது அந்த அக்கா கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். சீர் செஞ்சானே கடன் ஆனேன், இந்தா நீ கொடுத்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன். வீட்டில் போய் கொடுத்தா பரவாயில்ல, அவங்க எப்படி ஊர்வலமாக வந்து கொடுத்தாங்களோ அதை மாதிரி இந்த அம்மா ஊர்வலமாக போய் வீட்டில் கொடுத்துருச்சா. உறவுகளுக்குள்ள முட்டல்கள், மோதல்கள், உரசல்கள் என்ன செய்யறது வந்துடுது. யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவர்கள் சமாதானத்தை முக்கியப்படுத்துகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். அது மட்டும் இல்லை, தெய்வமும் அவங்கள விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த சரித்திரத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம் விட்டு கொடுக்குறாரு. லோத்து சில காரியத்தில் பிடிவாதமாக நிற்கிறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன், உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ தம்பி, மிச்சம் இருக்கிறத நான் வச்சுக்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போனோன்னே லோத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா, நம்ம அண்ணன் ஏமாளியாக இருக்காண்டா, நம்ம அண்ணனுக்கு பிழைக்க தரல, நான் தான் ரொம்ப விவரமாக ஞானமாக பிழைக்கிறேன். பாருங்க, நீர்வளம் பொருந்தின ஒரு இடத்த நான் செலக்ட் பண்ணிட்டேன். இனி பாருங்க, நாளுக்கு நாள் நான் ஓஹோன்னு உயர்ந்துருவேன். ஆனால் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து நடந்த சரித்திரத்தை பார்க்குறோம். ஆபிரகாம் ஓஹோன்னு வளர்ந்து போயிட்டே தான் இருந்தான். ஆனால் லோத்து வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஆமாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை அது வளரப்பறையாக இருந்துச்சு, லோத்துவின் வாழ்க்கை அது தேய்பறையாக மாறிடுச்சு. அப்போ விட்டு கொடுத்தால் சமாதானம். ஹல்லேலூயா. இப்போ குடும்பம் ஆகும்போது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, அதனுடைய விளைவு உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் ஏராளமாக காணப்படும். ஹல்லேலூயா. 2வது, நீங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள பெருக்கிக்கொள்ள செய்ய வேண்டியது என்னென்னா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்பதினால் சமாதானம். அது எப்படிங்க ஜெபிச்சா சமாதானம் வரும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமாம், முடிஞ்சா இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த வசனத்தின் ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. அப்படின்னா
நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ சில காரியங்களை குறித்தான கவலைகள் வருது. கவலையே இல்லாதவங்க யார் இருக்கீங்களா? கவலையே இல்லாதவங்க, எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த மனுஷனும் இல்லை. எல்லாருக்கும் எதை குறிச்சதாலும் கவலைகள் இருக்கு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கவலைகளை ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட்டு, தெய்வமே என்னை படைச்ச ஆண்டவரே, இந்த எல்லா காரியத்தையும் சொல்கிறேன், நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மையாக நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும். ஹல்லேலூயா. பைபிளில் சங்கீதக்காரன் தாவீது ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் பல சங்கடங்கள், பிரச்சனைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எப்போல்லாம் அவர் கஷ்டத்தின் வழியாக கடந்து போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் செய்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு. அவர் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து போட்டிருக்கு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும், ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படும். 3வது காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் மன்னிங்க, மன்னிச்சா உங்களுக்கு சமாதானம் காணப்படும். அல்லேலூயா. பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. மத்தேயு 6:14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஒருவரை ஒருவர் மன்னியுங்க. பாருங்களேன், வாழ்க்கையில் தவறு செய்யாதவர் மனிதர்களே இல்லை. தவறுன்னு சொல்லும்போது சின்ன சின்ன தவறுகள் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் வரத்தான் செய்யுது. ஆமாம், கணவனுக்கு பிடிக்காத சில காரியத்தை மனைவி செஞ்சிடறாங்க, அல்லது மனைவிக்கு விரும்பாத சில காரியத்தை கணவன் சில வேளையில் செஞ்சிடறாங்க. தெரியாமலும் நடக்கு, தெரிஞ்சும் நடக்குது. ஒரு நேரத்தில் அது தெரிய வரும்போது அந்த கணவனோ அல்லது மனைவியோ தன்னுடைய தவறை உணர்ந்து, சாரி நான் ஒரு அவசரத்தில் பேசிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஒருத்தரை ஒருத்தர் மன்னிங்க. மன்னிச்சா என்ன நடக்குமா, அங்கே சமாதானம் உண்டாகும். மன்னிச்சாங்கல்ல, அத மாதிரி ஒரு விழா அவருக்கு வச்சாங்களாம். அப்ப இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். எல்லா அமெரிக்கர்களையும் இவர்கிட்ட ஆச்சரியமா கேட்டது என்ன அப்படின்னா, திருமணமாகி இத்தனை வருஷமா மனைவியோட நீங்க சமாதானமா வாழ்றீங்களே, அது எப்படி நீங்க சமாதானமா வாழ்றீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் இதைத்தான் சொன்னாரா, நீ கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க ஒருவருக்கு செய்யுங்க, மன்னிங்க. என் மனைவி சில நேரங்களில் அறிந்தோ அறியாமலோ செய்கிற சின்ன சின்ன தவறுகளை நான் மன்னிக்கிறேன், அது போல என் மனைவியும் என்ன மன்னிக்கிறாங்க, நானும் உங்களை மன்னிக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தாலும் கேட்காம நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அல்லே இப்படிதான் வசனத்தில் ஒருவர் சொல்லுங்க. ஆமா, உங்களை பேசிக்கிட்டு அக்கடை சொல்லுங்க, உங்களைத்தான் சொல்றாரு. ஒருவர் என்ன செய்ய மன்னிச்சோம்னா அந்த உழைப்பு வாழ்க்கை சிறப்பா இருக்கும், சமாதானமா இருக்கும், மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. சோ சமாதான வாழ்க்கையை ஆளக்கிறது. சமாதானம்னா எந்த குழப்பங்களோ கஷ்டங்களோ இல்லாத ஒரு அமைதியா இருக்கிற வாழ்க்கை பற்றி சொல்ல. எத்தனை குழப்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் அதற்கு மத்தியிலே தேவனுடைய ஆளுகையினாலே அமைதியாக சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது. இந்த சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நன்மையாக வழிநடத்துவாராக. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த திருமண உடன்படிக்கை திருத்தணி கர்மேசனுக்கு போகிற நல்லவர் ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்.
சகோதரர் சுப்புராஜ், சகோதரி சந்திரா அவர்களுடைய மகன் பிலிப் மகேஸ்வரன் அவர்களுக்கும், சகோதரர் மூர்த்தி, சகோதரி சங்கீதா அவர்களுடைய மகள் துர்கா தேவி என்ற எப்சிபாவுக்கும் இப்பொழுது திருமணம் நடைபெற இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மணமகனும் மணமகளும் பெற்றோர்கள் பெரியோர்கள் நிச்சயம் செய்தபடி பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்யப்போகும் பொருத்தனையை கேட்கவும், தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. யாவருக்குள்ளும் கனமுள்ளதும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவ மகிமைக்காக தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறவும், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்தில் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இதை அற்பமா எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பலத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் இவர்களை ஒருவரோடொருவர் வேத வசன ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை எவராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் சொல்ல வேண்டும். இப்பொழுது ஒன்றும் சொல்லாவிட்டால் இனி ஒரு காலமும் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று உங்கள் அனைவருக்கும் நான் கட்டளையிடுகிறேன். மணமக்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் வேதவசன ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் இந்த திருமண விவாகத்தில் சேர்க்கப்படக்கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே சொல்ல வேண்டும். தடை ஒன்றும் இல்லைல திருமணம் செய்து கொள்வதற்கு. சரி, மணமகன் பிலிப், நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ உங்களுக்கு அருகில் நிற்கிற மணமகள் எப்சிபாவை உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு கணவராக இருப்பீர்களா? ஆமாம் பாஸ்டர். சரி, மைக்க அவங்க எப்சிபா, நீங்கள் தெய்வ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ உங்களுக்கு அருகில் நிற்கிற மணமகன் பிலிப் அவர்களை உங்களுக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பீர்களா? ஆமாம் ஏசப்பா. சரி, கொண்டா. இப்பொழுது இந்த பெற்றோர் இந்த ரெண்டு பேருடைய கையை பிடிச்சி வைப்பாங்க. நீங்கள் உங்கள் மகனுடைய கையை பிடிச்சி கொடுங்க. நீங்கள் உங்கள் மகளுடைய கையை பிடிச்சி கொடுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கை பிடிக்கிற மாதிரி முன்னாடி வாங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். போட்டோ பாருங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை.
செய்து கொள்ள போகிறாங்க. நான் சொல்கிறத அவங்கள பார்த்து சொல்லுங்கள். நான் ஒருத்தர் பார்த்து நின்றுக்கோங்க. தேவனுடைய சமூகத்தில் இன்று கூடியிருக்கிற யாவரும் சாட்சியாக பிலிப் ஆகிய நான் எப்சிபா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நம் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் போஷிக்கவும் காப்பாற்றவும் அவங்களை பார்த்து சொல்லுங்க. வாக்கு கொடுக்கிறேன். சரி, நீங்க மைக்க வாங்கிக்கோங்க. நான் சொல்றத சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடியிருக்கும் யாவரும் சாட்சியாக எப்சிபா ஆகிய நான் பிலிப் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்நாள் முழுவதும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் அவங்க பார்த்து சொல்லுங்க. வாக்கு கொடுக்கிறேன். சரி, மைக்க நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே, நான் சொல்றத ஓகே. சரி, மைக்க கொடுங்க. இந்த 2 கையால முக்காடு எடுத்து அப்படி பின்னாடி போடணும். கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்துவோம். கையை பிடிச்சு சாதாரணமாக இடது கை. ரைட், முன்னாடி வாங்க. மணமகன் பிலிப்பும் மணமகள் ஹெப்சிபாவும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து அதன் உறுதிக்கு அடையாளமாக அவர்கள் கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் இருவரும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கரங்களை தட்டி இந்த புதுமண தம்பதியினரை வாழ்த்துவோம். ஆமென். 2 பேரும் முழங்கால் படிடுங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? ஒரு வாழ்த்து பாடலை பாடுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. உலக தோற்றத்துக்கு முன்னேயே தெரிந்து கொண்டிருக்கிறேன். இவர்களுக்காக நீ ஆயத்தம் பண்ணியிருக்கிற சகல உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கரம் அமர்வதாக. உங்களுடைய கரம் இந்த உலகத்தையே உண்டாக்கின கரம், அந்த கரம் தாங்குகிற கரம், ஏந்துகிற கரம், தப்புவிக்கிற கரம், கொடுக்கிற கரம், உயர்த்துகிற கரம் இவர்களோடு கூட இருப்பதாக என்று நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பாக்கியம் நன்மை உண்டாகட்டும். மனைவி வீட்டோரங்களே கணிதம் திராட்சை கொடி போல இருப்பாராக. கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் மத்திய சுற்றின ஒரே மரக்கன்றுகளை போல் இருப்பார்களாக. சபையிலிருந்து இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சபைக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண கர்த்தர் இவர்களுக்கு தீர்க்காயுசந்தாங்க. சகோதரியே, நீ கொடாகுடியாய் பெருகுவாயாக என்று வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிற ராஜா உன்னத பலன உடைய பிள்ளைக்கு கொடுங்க. கர்ப்பத்தின் கனிய கர்த்தர் கொடுங்க. அன்றைய பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வளர்க்க வேண்டும் என்று உடைய
வாழ்க்கையில செழித்திருக்க நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுதுங்க. இப்பொழுது ஒரு வாழ்க்கை பாடல் பாடப்படும் போது மணமக்கள் அரசாங்க பதிவேட்டில் கையெழுத்திடுவாங்க. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமேகவே, நேசாவுதியும் சுத்தரே, நித்தம் மகிழவே, வீசிரோவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயின் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும், உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும், இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்தோடிம்பாக்கி சூழ்ச்சமே, உம்மிலே தங்கித் தரிக்க ஊக்கம் அருளுமே. ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே, பற்றோடும் மீது சாய்ந்துமே, பாரில் வசிக்கவே, வெற்றி பெற்றோரும் நீவர் நெஞ்சத்திலே, வீட்டாளும் நீவேகராஜனா, உற்றவான் ராயசேயத்தே, ஓப்பாய் ஒழுகவே, பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே, ஆதரித்தருளும் கர்த்தரே, ஆசீர்வதித்திடும், மாத்திரளாக இவர் சந்ததியா, வந்துதித்தும்மை கர்த்தாவிக்க, ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம்போல் அருளுமே. ரெண்டு பேருடைய அப்பாவும் சைன் போடுவாங்க. அப்பா மட்டும் ரெண்டு பேருடைய அப்பாவும் மாப்பிளுடைய அப்பா பெண்ணுடைய அப்பா கையெழுத்து வாங்க. ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை பெண்ணும் அப்படியே சேர்ந்து முன்பதாக கடைசிக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்குள்ள ரிசப்ஷனுக்கான ஆயத்தத்தை செஞ்ச உடனே போட்டு வச்சுக்கலாம். ஒரு நேரம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த திருமண ஆராதனை ஆசீர்வதிக்கும் தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மணமக்களை இணைத்து ஆசீர்வதிக்கும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடக்கிற விருது வைபவங்களை சிறப்பாக ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஜெபிக்கிறோம். இந்த மணமக்களை வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களும் நன்மையாக நிறைவாக்குகிறார். பெருகட்ட நிறைவேற்ற சொல்லுகிறேன். ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனை நடத்துகிறாரே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பிரகாரமாக. ஆமென். ஆமென்.
மணமக்கள் வாழ்க வாழ்க இயேசுவில் வாழ்கவே. வாழ்க வாழ்க மணமக்கள் வாழ்க வாழ்க இயேசுவில் வாழ்கவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே. வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே. வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே. இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே. இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர்,
ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உன் அன்பொன்றே மாறாதையா, உன் அன்பொன்றே மறையாதையா, உன் அன்பொன்றே மாறாதையா, உன் அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே நான் போவேனோ? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடிடுவேன். எங்கும் நிறைந்த ஏலோகிம் நீர், உம் அன்பில் மகிழ்ந்திடுவேன். எங்கும் நிறைந்த ஏலோகிம் நீர், உம் அன்பில் மகிழ்ந்திடுவேன். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும்.
செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீ. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீ. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.